வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபோனை யூஸ் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபீடர் வந்து பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் எங்கேயாவது வெளியே வந்து போயிட்டீங்க, அவசர காலத்தில் மீனுக்கு வந்து ஃபுட் வந்து போடணும் அப்படின்னா அந்த சின்ன ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பழைய ஃபோனை யூஸ் பண்ணியே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோலனா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எழுதி நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போ வந்து இவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமையும் வந்து நம்ம வந்து சேர்த்து தான் வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த கமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி தான் வந்து காட்ட போகிறோம். இனிமேல் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து ரெகுலராக வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 6:30 7க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆகும். இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வரும். அதான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்து சிம்பிளான மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதனால் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம் சொல்லிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான மெத்தடில் வந்து செஞ்சிடலாம். ஒரு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து வீட்டில் வந்து ஏதாவது பட்டன் ஃபோன் வந்து பழசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா பழசு வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே சும்மா போட்டு வச்சுருப்பாங்களே, ஸோ அதையே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கால் பண்ணுறது மூலமாகவோ இல்லைன்னா அலாரம் வைக்கிறது மூலமாகவோ நம்மளுக்கு வந்து ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை. ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரிக்கை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னைக்கு வந்து போகும்போது வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து ஃபுட்டு வந்து போட முடியாது அந்த நிலமை இருந்துச்சு. அது கண்டிப்பாக பண்ணணும்னு இருக்கும் போல வந்து இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு போயிருந்தேன். அது கரெக்டாக ஒர்க்காக இருந்துச்சு. அது வந்து ஏகப்பட்ட மீன் என்கிட்ட இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து ஃபீட் பண்ணிருச்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஃபோன் எடுத்துக்கோங்க. அது போக சின்னதாக வந்து பாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாட்டர் கேன் இருக்குல்ல அதை பாதியாக வெட்டி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் தான் வந்து வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கேனை வந்து பாதியாக வெட்டி தொங்க விட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஃபுட் வந்து ஃபீட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹோல்ஸ் வந்து போடணும். இது வந்து நான் ஆஸ்கார் ஃபிஷ்க்கு தான் நான் போன தடவை வந்து பண்ணிட்டு போயிருந்தேன். ஆஸ்கார் ஃபிஷ் ஃபுட்னா வந்து பாருங்கள் கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த மீன்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் சின்ன மீன்களுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து சின்னதாக தானே இருக்குது, ஓட்டைகள் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா விழுக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, ரெண்டு தான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த இதில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் வந்து போடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயன் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து உள்ளே நோக்கி இருந்து வெளியே வந்து போடுங்க. அப்போனா இந்த சைடு இருந்தால் சரியாக வந்து போகாது. ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் வந்து போடணும். இந்த சைடு தேவையில்லை, இந்த சைடு இருந்தாலே வந்து போதுமானது. ஜஸ்ட்டு வந்து வச்சு மட்டும் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஓட்டைகள் வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மட்டும் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். எதுக்காகனா இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக கூட வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து கத்தியை வந்து எடுத்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி வந்து பிசுறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் லைட்டாக வந்து எடுத்து விட்ருங்க. லைட்டாக சீவி வந்து அதை எடுத்து விட்டிங்கனாலே போதும். பின்னாடி கூட திருப்பி விட்டு அதை வந்து எடுத்து விட்டலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பிசுறுகளை வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுக்கடுத்து இதில் வந்து ஃபுட்டை வந்து தட்டி வைக்க போகிறோம். நீங்கள் வந்து 2 நாள் வந்து வெளியே போகிறீங்க, ஃபுட்டு வந்து மீன்களுக்கு போடல அப்படின்னா அது வந்து பிரச்சனை இருக்காது. சப்போஸ் வந்து ரொம்ப நாள் வந்து போகிறோம், அது மீன்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து போட ஆள் இல்லை அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்டிக்கிறேன். ஸோ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா தட்டிட்டு மூடி தான் வைக்க போகிறோம். மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள், அதாவது 2 நாள் நான் வெளியே வந்து போகிறேன், ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து ஃபுட்டு போடுற மாதிரி நான் செட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வந்து வைக்கலாம், இல்லாட்டினா வந்து கால் வந்து பண்ணலாம். கால் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். அலாரம் வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு கரெக்டாக அடிக்கிற மாதிரி செட் பண்ணிங்கனாலே வந்து போதுமானது. இதில் வந்து நான் அலாரம் வந்து செட் பண்ண போகிறேன். அலாரமுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ இதை வந்து அலாரம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். 5:22க்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 22. அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சவுண்டு வந்து ஹையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வைப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கணும். இந்த மாதிரி மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டை வந்து வேண்டாம், ரிப்பீட் வேண்டாம், ஏன்னா அது அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த அலாரம் 5:22க்கு செட் ஆகிருக்கு. இதை வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து இப்போ வந்து மொபைலை வந்து வைக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து மொபைலை வைக்கும் போல இதை வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து ஃபுட்டு வந்து விழுகும். ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கையில் உள்ள ஃபுட்டை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து மொபைலை வந்து இதுக்கு மேலே வச்சிடணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இதை வச்சிட்டிங்க அப்படின்னா அலாரம் அடிக்கும் போல எப்படி மட்டும் விழுகுதுன்னு பாருங்கள். அந்த வைப்ரேட் ஆகிறதுக்கு எதுக்கும் ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு போட்டிருக்குமா,
ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து விழுகாதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு வந்து விழுகலை. அதுக்கடுத்து இப்போ அலாரம் அடிக்கும் போல எப்படி ஃபுட்டு விழுகுதுன்னு பாருங்கள். பாருங்கங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு வைப்ரேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. கிரு கிருன்னு அடிக்கும் போல அப்படி விழுகுதுங்க ஃபுட்டு. ஒவ்வொரு இது அந்த ஃபுல்லாக வந்து அந்த வைப்ரேட் ஆகும் போல சட 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 சடன்னு விழுகுதுங்க. அந்த கிருன்னு அடிக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து விழுகுது. இது ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து ஒரு நிமிஷம் வந்து அலாரம் அடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து விழுந்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து விழுந்துருக்குங்க. இது வந்து பாருங்கள், நார்மலாக வந்து ட்ரிக் வந்து ஃபுட்டு வந்து ஒன்று கூட விழுகாது. இப்போ வந்து வைப்ரேட் ஆகும் போல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வைப்ரேட் ஆகும். அந்நேரம் வந்து இது கிடுக்கிடுன்னு லைட்டாக ஆடும். ஆடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். மெதுவாக தான் விழுகும், ரொம்பனா விழுகாது. ஸோ வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து அடிக்கிற, அதாவது கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து ஒரு ரிங்கை வந்து அடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணாலே போதும். ஓரளவு இந்த அளவு வந்து ஃபுட்டு வந்து வரும். ஸோ இதுவே மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இதாக தான் இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து லைவாக வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி அதில் வந்து ஃபீட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் தொட்டி வந்து செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து அந்த அலாரம் வந்து எப்படி அடித்து வந்து ஃபுட்டு வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அலாரம் வந்து இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்து அடிக்கும். இது அவசர காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். மீன்கள்லாம் வந்து போட்டாச்சு. ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் செட் பண்ண போல கொஞ்சம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருந்துச்சு. இன்னும் அலாரம் வந்து இப்போ வந்து அடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். நான் வந்து செங்கல் இருக்குது பார்த்திங்களா, செங்கலை வந்து இந்த மாதிரி வந்து சைடாக வந்து வச்சு அதில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வைப்ரேட்டுக்கு வந்து உள்ளே விழுந்துடாதான்னு கேட்டிங்க அப்படின்னா மேலே வந்து எதாவது வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ அலாரம் அடிக்குதுங்க, கேட்குன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். மேலேருந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா விழுகும். ஒவ்வொரு வைப்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். தான் உங்களுக்கு விழுகிறது தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து மெதுவாக வந்து விழுகுது. அந்த வைப்ரேட் ஆகும் போல் பாருங்கள், திடீர்னு நிறையா விழுகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படியே ஒவ்வொன்றா வைப்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே தாங்க இருக்கும். இந்த விழுகுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கும். மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அலாரம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது அப்படின்னா அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விழுந்துடும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், ஒன்று ஒன்றா வந்து விழுகுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்டை இன்னும் பெருசாக போட்டோம்னா இன்னும் நிறையா விழுகும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து பாருங்கள், இவ்வளோ ஃபுட்டு வந்து விழுந்ததே வந்து இதுக்கு வந்து போதுமானது தான். ஸோ அதனால தான் வந்து இதுவே வந்து அதுக்கு போதுமானது. அது போக அலாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வைப்ரேட் ஆகிறது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ ஃபுட் வந்து விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். இது வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அலாரம் வந்து ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்து நம்மளுக்கு அடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓட்டையை மட்டும் நீங்கள் சின்னதாக வந்து போட்டுக்கோங்க. அதாவது ஃபுட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபுட்டுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் நிறையா வந்து விழுகும். ஸோ அது வந்து நான் அடுத்தடுத்து வந்து செட் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு மேலே இங்கே வந்து ஏதாவது வெயிட் வந்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா வைப்ரேட் மூலமாக வர்றதுனால சில நேரம் உள்ளக்கு வந்து விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி மட்டும் மேலே ஏதாவது செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து அலாரம் அடிக்கிறது மூலமாகவோ இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஃபுட் வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இனிமேல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.